அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியை இறைவன் தந்ததல்லவா? அதனால் நாம் நிறைவாக இருக்கிறோம் இல்லையா? இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? சீராக்கின் ஞான நூல் அதிகாரம் 14 இறை வார்த்தை 20-23 முடிய. ஞானத்தில் நாட்டம் செலுத்துவோர் பேர் பெற்றோர், அறிவு கூர்மை கொண்டு வாதிடுவோரும் பேர் பெற்றோர். ஞானத்தின் வழிகள் பற்றி நம் உள்ளத்தில் எண்ணி பார்ப்போரும் அதன் இரகசியங்களை சீர்தூக்கி பார்ப்போரும் பேர் பெற்றோர். வேடர் போன்று அதை தேடிச் சென்று அதன் வழிகளில் பதுங்கியிருப்போரும் பேர் பெற்றோர். அதன் பழக்கணி வழியே உற்று நோக்குவோரும் அதன் கதவு அருகே நின்று கேட்போரும் பேர் பெற்றோர். பிரைஸ் தி லார்ட். ஞானம் தேடுறதுன்னா எப்படி? இறைவனை தேடுவதில் தான் நமக்கு ஞானம் கிடைக்கிறது. இறைவன் தராத ஞானம் வெறுமை இல்லையா? அப்போ அப்படி கேட்கும்போது அந்த ஞானத்தை தேடி அறிவு கூர்மையோடு பிறரிடம் பேசும்போது அந்த ஞானத்தால் பேச வைப்பது யார்? இறைவன். தூயாவின் வல்லமை இல்லையா? ஞானத்தின் வழிகளை பற்றி நம் உள்ளத்தில் எப்பொழுதும் தூயாவை பற்றி இறைவனை பற்றி நாம் சிந்தித்து கொண்டு இருக்கும்போது அதுவே நமக்கு ஒரு நிறைவை தருகிறது இல்லையா? அந்த நிறைவு அவர் கொடுத்தது. அவர் நம்மிடம் பேசுகிறார், நம்மளை தூண்டுகிறார் என்று சொல்லும்போது அதை நீர்தான் பேசினீரா, நீர்தான் எனக்கு தூண்டினீரா என்று நாம் சீர்தூக்கி பார்க்கும்போது அதில் ஒரு நிறைவு கிடைக்கிறது. அப்படி சீர்தூக்கி பார்க்கும்போது அதிலும் ஒரு பேர் பெற்றோர்களாக ஆகிறோம். ஏனென்றால் எதை செய்தாலும் ஆராய்ந்து பார்த்து செய், திடுதப்பென்று செய்து விடாதே, அது நமக்கு நன்மை பயக்காது என்று சொல்லும்போது நாம் எதை செய்தாலும் இறை சித்தத்தின்படி நாம் செய்யும்போது எல்லாமே நிறைவாக இருக்கும் இல்லையா? வேடர்கள் பறவையை தேடி செல்வது போல் நம் ஞானத்தை தேடி உணர்ந்து அதை செயல்படும்போது நமக்கு ஒரு நினைவாக இருக்கிறது. வேடர்கள் எதுக்கு செல்கிறாங்க? பறவைகள் தன் உணவுக்காக செல்கிறார்கள் இல்லையா? நாமும் நம் ஞானத்தை நம் ஆன்மாவின் உணவாக பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு அதில் ஒரு நிறைவு கிடைக்கிறது இல்லையா? அந்த நிறைவைத்தான் இறைவன் நம்மளை தேடச் சொல்கிறார். அதன் பலகனி வழியை உற்று நோக்குவோரும் அதன் கதவருகே நின்று கேட்போரும் பேர் பெற்றோர். எந்த இடத்துல இருந்தாலும் யார் என்ன பேசியிருந்தாலும் ஞானத்தின் சொற்கள் கேட்கப்பட்டதென்றால் அதை நாம் கேட்கும்போது அதில் நமக்கு ஒரு நிறைவு இருக்கும். அந்த நிறைவை நாம் தேடி பெறும்போது அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதமும் இருக்கும் இல்லையா? அந்த ஆசீர்வாதத்தை நாம் கண்டுகொள்ளும் போது நாமே பிறருக்கு ஒரு ஆசீர்வாதமாக அமைவோம். அந்த ஆசீர்வாதத்தை தருபவர் யார்? இறைவன். ஏனென்றால் ஞானத்தை தந்தவர் அவர், அதை தேடி கண்டுபிடிக்கும்படி நம்மளை தூண்டியவர் அவர், அதை கண்டுபிடித்து பிறரிடம் பகிர்ந்து கொள்ளும்போது அதை செயல்படுத்தியவரும் அவர், அந்த செயல்படுத்துவதன் மூலமாக பிறருக்கு நன்மை செய்தவரும் அவர். அவரின்றி நாம் இல்லை. இதை மட்டும் நாம் உணர்ந்தால் ஞானத்தை நாம் தேடி பெற்று ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஞானத்தோடு உறவாடவும் அதன் இரகசியங்களை அறிந்து கொள்ளவும் நாம் முயல்வோம். அந்த இரகசியங்களை அறியும் வழியை நாம் கேட்போமா? எல்லாம் உள்ள இறைவா, உம்முடைய இரக்கப் பெருக்கத்துக்குள் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறேன். நாம் ஆண்டவரே, தாயும் தந்தையுமான இறைவா, ஒவ்வொரு நொடிப்பொழுதும் எங்களை ஒரு தாய் தன் பிள்ளையை பேணி காப்பது போல் நீர் எங்களை பேணி காக்கிற அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் அறியாமல் தெரியாமல் ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் அந்த தவறுகளை எங்களுக்கு சுட்டி காட்டி அதிலிருந்து நாங்கள் வெளியே வந்து விடும்படி தேவரீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எப்பொழுதும் நாங்கள் உம்மை சார்ந்தே இருக்கவும் உம்முடைய திட்டங்களை அறிந்து அதன்படியே நாங்கள் செயல்படவும் நீர் வல்லமை தர வேண்டும் ஆண்டவரே. அந்த வல்லமை நீர் தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேற்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.